ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளோ பேர் வந்து விஜய் பார்வதி மேலே எவ்வளோ காண்டா இருக்குங்கிற விஷயங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு ஏன் வந்து விஜய் பார்வதி மேலே இவ்வளோ கோவம். இப்போ திவ்யா வந்துட்டு காட்டுறாங்கன்னா திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அது ஒரு வகையில் நியாயமாக இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் முடிஞ்சு போனதை திரும்ப திரும்ப நோண்டதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அமித் ப்ரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, யார் யாரை வந்துட்டு நான் கேப்டன் ஆனால் யார் யார் எந்தெந்த டீமில் போடணும். கிச்சன் டீமில் வந்து சாண்ட்ராவை போடணும், அமித் ப்ரோ, அதுக்கப்புறம் கானாவனத் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, அதனால் அவங்கள போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கேப்டன் ஆனால் நான் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டமான வேலைகளை பண்ணாமல் இது வரைக்கும் ஓபி அடித்தவங்களெல்லாம் பிடிச்சி போடணும்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு விஷயந்தான். இதை வந்துட்டு டேரெக்டாக அவங்களே போய் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அமித் சொல்லலை, டேரெக்டாக போய் சொல்லியிருக்காங்க. அது சாண்ட்ராக்கு கோவம் வந்திருக்கு. அது எப்படி நான் இருக்கிற இடத்துல 2 ஆளுங்களை போடுறது, ஆண்களை போட்டால் என்ன, இது என்ன புதுசாக இருக்குது சாண்ட்ரா, எனக்கு ஒன்றுமே புரியலேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு பக்கத்தில் திவ்யா இருக்காங்க, இந்த விஜய் பார்வதி மட்டும் கேப்டனாக வரக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை வந்துட்டு அங்கே திவ்யாக்கிட்டையும் சொல்கிறாங்க. திவ்யா சும்மாவே வந்துட்டு அந்த பொண்ணு வரக்கூடாது, சபரி கூட வந்துட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இவங்களுக்குலாம் சபரி வந்து ஒரு ஃபிட்டு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பார் கொட்டு, சபரிக்கு வந்துட்டு பிடிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த ப்ரொமோவில் வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு விஜய் பார்வதி தள்ளுற நேரம் நிறைய நேரம் வந்திருக்கும். இப்படி சண்டை போகிறாங்க, அப்படி சண்டை போகிறாங்க. அந்த நேரத்தில் திவ்யா அந்த பாட்டில் எடுத்து வந்திருக்கலாம், எடுத்து வந்தோன்னா திவ்யா கேப்டன் ஆகிருப்பாங்க. ஆனால் அது மெய் மறந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, என்னம்மா சண்டை போடுறாங்கடா, திவ்யா இது பார்வதி கீழே நல்லா ஊந்து வர்றான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இப்போ தெரியுது, இந்த விஜய் பார்வதி மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே பொங்குறாங்க. இந்த பக்கம் பிரஜன் வேறு சொல்கிறார், ஆமாம் அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து வாட்டர் மெலன் இருக்கார் பாருங்க, ஐயோ அப்பா, ஒருத்தர் இந்த நேரங்காலம் தெரியாமல் வந்து பண்ணிட்டுருக்காரு. திவ்யா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காரு. யோ, உன் வயசு என்ன, அந்த பொண்ணோட வயசு என்ன, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால தான் உங்களுக்கு கேவலமாக வந்து கெட்ட பேர் வெளியே வந்துட்டு இருக்குது. அதை விட்டுட்டு உன்னோட திறமை என்னென்னா அதை காமிங்கப்பா. திவாகருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேர் வருது, அது இவரே கெடுத்துருவார் பொழுது. பெண்கள் கிட்டன்ற ஆல்ரெடி ஒரு பெரிய டாபிக் போய் கடைசியில் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா கிச்சனில் வந்துட்டு திவ்யா கிட்ட போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஆட கடவுளே ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் விஜய் பார்வதி கேப்டனாக வரக்கூடாதான். ஓஹோ, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.